ஹாய் வெல்கம் டு காஞ்சி சமையல். இன்றைக்கி நம்ம பிச்சி போட்ட சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4-5 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை வேக வச்சுருவோம். அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேனில் சிக்கன் போட்டுக்கோங்க. அது கூட மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுடுங்க. இது நான் போன்லெஸ் சிக்கன்றதுனால பேனில் வேக வைக்கிறேன். நார்மல் சிக்கனாக இருந்தால் குக்கரில் ஒரு விசில் போட்டு கூட வேக வைக்கலாம். மூடி போட்டு வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனும் குக் ஆகிடுச்சு. தண்ணி தனியாக வந்துருச்சு. அந்த சிக்கன் தண்ணியை தனியாக இறுத்து வச்சுக்கோங்க. சிக்கனை உதுத்து பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் இஞ்சி துண்டை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம பூண்டை சேர்த்துடலாம். பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் சிக்கன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. அதனால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன். அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற அளவுக்கு சால்ட்டு போட்டுப்போம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்சு பிச்சு வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். சிக்கன் நல்லா வதங்கினதும் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். சிக்கன் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துடலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மிளகுத்தூள். மிளகுத்தூள் சேர்க்குறதுனால மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி சேர்த்து அந்த மிளகாவோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். நம்ம சிக்கனை வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம்.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியும் வந்து ட்ரை ஆகிடுச்சு. அருமையான பிச்சி போட்ட சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.